வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கிறப்ப கரண்ட் போச்சு. ரைட்டு. அதான் இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆயிட்டு இருக்கு. அச்சோ, நம்ம ஒர்க் தானே போகுது. ஆமா ப்ரோ, இந்த கொல்லிமலை சீரிஸ் 2 எபிசோட பிடிச்சிட்டேன். நீங்களே பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடும் வீடியோ, ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு பண்ணிட்டேன். சரி நானே எடுத்து வந்துடுறேன் ப்ரோ. சரி, மத்தியானம் எடுத்துட்டு வா பாப்போம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இவனே இப்படி பண்றானே, மத்ததெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. உனக்குலாம் காட்டுறேன். A few moments later. சரிங்கம்மா, நான் என்னன்னு பார்க்க. நாய் என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னு தெரில. நான் நேற்றெல்லாம் பல்லு கூட வளர்க்காம மத்தியானம் வரைக்கும் ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தானா. நைட்லாம் தூங்குறது இல்லையா, எடிட்டுன்னு நம்மளை தான் கோர்த்து விட்டுருந்துருக்கான். நமக்கு தான் தெரியுமே, நேற்று தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சே. நீ சரியான ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்குது. இவனை வச்சு செய்வோம் இன்னைக்கு. என்ன கதவை சாத்தி வச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுவான்னு தெரியல. உள்ள தம்பி ராகுல், என்ன பண்றான்னு தெரியல. வாட்டும் வந்து வச்சுக்கோ. வாங்க தம்பி, ஹாய் சொல்லுங்க. எதுக்கு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் வெளியே வரேன். ஆபரேஷனுக்கு அப்போம். அத ஒரு ஞாபகார்த்தமா வச்சுப்போமே. சரி வாங்க, உள்ள வாங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கிளம்பி வந்தீங்க? இப்ப இந்த ஆபீஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது. மனசே ஒரு நிமிஷம், என்னடா இதெல்லாம்? எந்த வீடியோக்கு? நான் ஆபரேஷனுக்கு முன்னாடி செட் பண்ண சொன்னது இதெல்லாம். லைட்டு A few minutes later. கரெக்டா இருக்கா? ஓகே. வெல்கம் டு விஜய் சித்து vlogs. ஐயோ, அது மறந்துடுங்க, அது நம்ம அண்ணந்து. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் சீனி vlogs. வாங்க. என்ன நீ எங்க போனா? அம்மா எங்கடா போனா? இங்க வாடா. உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆளப்பாரு எங்கேயோ போயிட்டான். அப்படி என்ன பண்ணுவான்? ரொம்ப பிஸின்னு நினைப்பு மனசுக்குள்ள. தம்பி பாப்பா, நியாயமா? என்ன குமார், நியாயமா இதெல்லாம்? நான் பார்க்கதான் 7 கிலோமீட்டர் அலைஞ்சு வந்திருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், நேற்று என்ன சொன்னேன்? எழுதி முடிஞ்சு காலைல 9:35. அது நான் என்ன கேட்டேன், அது என்ன 9:35 இருக்கு? சரி இருங்க, 9:35 வருவாங்க. டைம் என்ன அதையும் சொல்றேன். அதுக்கப்புறம் டைம் ஆயேகாவா இல்லையா? அதுக்கப்புறம் போன் அடிச்சு நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? மத்தியானம் நீங்க கிளம்பி வரீங்க. அது நான் வந்து எங்க ஆளு நேற்று ஃபுல்லா நீ என்ன சொன்ன நான் கேட்டப்ப, ப்ரோ இந்த வீக் ஃபுல்லா அப்படியே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. அப்படியே அந்த கொடைக்கானல் சீரிஸ் 2 வீடியோ இருக்கு. கொல்லிமலை 2 இது இருக்கு. ஏன் வேற யாராச்சும் கொடைக்கானல் சீரிஸ் கொடுத்துருக்காங்களா எடிட்டுக்கு? எதுவும் வெளியில ஃபோக்கஸ் வந்து நம்ம சேனல்ல பார்த்தோம், வேற எங்கேயும் அப்படி தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இதையும் பிரிச்சு நான் சிங்கிள் மேனா இருந்துட்டு ஒரு சேனலுக்காக எவ்வளவு உழைக்கிறேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மணி? 10 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல உள்ள வெளியேன்னு அஜித் சொல்ற மாதிரி நான் கேமராக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம் தானே பண்ணோம். மெமரிஸ் டாக்குமெண்ட், நீயே டாக்குமெண்ட்ரி இந்த மாதிரினா நம்ம பண்ணிருக்கோம்னு வருங்கால சந்ததிக்கு சொட்டு மிச்சம் இருந்தா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், முடிச்ச வரைக்கும் போய் கொண்டாப்பா பாப்போம். போயிட்டு இருக்கு. நல்லா நான் போய் எடுத்துட்டு வாப்போ. என்னமோ எடிட் பண்ண மாதிரியே போயிட்டு இருக்கான். இவன் எடிட்டே பண்ணிக்க மாட்டான் நம்மள்த. ஏன்னா இவன் தான் நேற்று இப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தது தானே எடிட்டு. நம்மள்த எங்க பண்ணியிருப்பான்? என்னப்பா என்னாச்சு? எங்க இருக்கும்? இருந்தா தானே இருக்கணும். வா வா வா. சார்ஜ் இருக்குங்களா? ஹார்ட் டிஸ்க்லாம் மிஸ் ஆகலையே? அதெல்லாம் ஏன் ப்ரோ ஆகும்? அதெல்லாம் எடிட் ஃபைல்ஸ் இருக்கா? இருங்க
கம்ப்யூட்டர் ஓபன் ஆகணும்ல. ஏதோ இடையில ரெஸ்ட் கொடுத்தியோ? சார்ஜ் போடுறேன். கரண்ட் போயிருக்கும் ப்ரோ, அதனால இதுவாயிடுச்சு. பவர்ல இருந்துச்சு. சரி சரி, நம்ம சார்ஜ் போயிடும். இல்லைன்னா திடீர்னு கரண்ட் வந்துச்சுன்னா பேட்டரி போசுக்குன்னு ஆயிடும். நியாயம் தான் அதெல்லாம். எடிட் ஃபைல்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. பிசி வாங்கி கொடுங்க கேட்க மாட்டேங்க. நம்ம என்ன சம்பாதிச்சுனாப்பா இருக்கும் சேனல் வச்சு? 1000 பேசலாம், உனக்கு உண்மை தெரியாதா? என்னப்பா ரொம்ப தேடுற மாதிரி இருக்கு? கம்ப்யூட்டர் லோட் ஆகுது. இப்பதான் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் ஆன் ஆயிட்டுல லோட் ஆகும். சரி சரி. ரொம்ப சின்சியரா தேடிட்டு இருக்க. ஏன் மிஸ் ஆயிடுச்சா? லொகேஷன் மறந்துச்சா? எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணிருக்கோம்? இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சா? எவர்ல காட்டுதா? அக்கா சொல்ற மாதிரி ஹார்ட் டிஸ்க் கரெக்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? இப்பதானங்க எவர் நீங்க எப்படி தெரிஞ்சாலும் அதுல இருக்காதுடா. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எப்படி ஹார்ட் டிஸ்க் இருங்க. நான் கம்பெனி கால் பண்ணி நான் கேக்குறேன். எந்த கம்பெனிக்கு? சர்வீஸ் சென்டர்ல கேட்போம். என்ன சிதம்பரத்துல இருக்க கம்பெனியா? what do you mean? இதுக்கு சிதம்பரத்துல இருக்கீங்க தம்பி? அதுல எதுவுமே எடிட்ல இருக்காது. நீ பண்ணது நீ பண்ணியிருந்தாடா அதுல இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்டா. அப்ப நீ இந்த இது வரைக்கும் நம்ம இதை தவிர யாருக்குமே எடிட் பண்ணல. நான் ஏன் ப்ரோ பண்ண போறேன்? நம்ம இவ்வளவு பெரிய ஒர்க் இருக்கிறப்ப நம்ம ஏன் ப்ரோ அடுத்தவங்களுக்கு பண்ணி தர போறோம்? ஏன் ப்ரோ என்னாச்சு? அன்னைக்கு நான் ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறேன். எடிட் பண்றதுக்கு நீ பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்னேன்னு கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக் போ. என்ன சொன்னேன்? பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஏன்? அதுக்கு ரீசன் என்ன சொன்ன? நம்மளுக்கு சேனல் ஒர்க்கே நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம ஷார்ட் பிலிம் டேட் கொடுத்துருவாங்க, அந்த டேட்ல எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? சார் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம வீடியோ தான் ப்ரோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆடிட் எரர் ஆயிருக்கு ப்ரோ. அது கனெக்ட் பண்ணி சர்வீஸ் கொடுத்தா இதெல்லாம் இருக்கும் ப்ரோ. சரி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுடா. நேத்தியே எனக்கு நைட்டு போன்ல சொல்லியாச்சுடா. என்னாச்சு ப்ரோ? தெரியும்டா. ஐயோ இப்போ வரையும் என்ன சொல்றீங்க சத்தியமா தெரியல. என்ன ஆச்சு? என்ன நீங்க எது இமைன்னு ஒரு ஷார்ட் பிலிம் கேள்விப்பட்டிருக்கியா? யாரோடது? எங்க அப்பத்தாவுது. என்ன சொல்றீங்க புரியலங்க. எனக்கு நேற்று நைட்டு ஒரு போன் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, வேற வழியே இல்லாம நம்ம எடிட்ட கொடுத்து தான் நான் எடிட் பண்ண சொன்னேன், நைட்டுக்குள்ள பண்ணி கொடுங்கன்னு. அதாவது இன்னைக்கு சப்மிட் பண்ணுமா, அதுக்கு நேற்று வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு ப்ரெஷர் போட்டு எடிட் பண்ண வச்சாங்களாம் 1 வீக்கா. இதுல என்ன தெரியுமா, எனக்கு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுருந்துருப்பேன். நீ சொல்லாம மறைச்சிட்டு என்கிட்ட மறைக்கணும்னு பார்த்த பத்தியா, அது தப்பு. அதை விட பெரிய தப்பு தெரியுமா, வீட்டுல இப்ப நான் வரேன், என்னை பார்த்து ஒரு நாக்கா புடுங்க மாதிரி கேள்வி கேட்டாங்க அம்மா. என்ன தெரியுமா கேட்டாங்க, ஒரு வாரமா அப்படி நீ தான் உடம்பு சொல்லாம வந்தீங்களப்பா, ஒரு வாரமா அப்படி என்னப்பா அவனை வீடியோ எடிட் பண்ண சொன்னேன், என் புள்ள சோறு ஒழுங்கா திங்க மாட்டான், பல்லு விளக்குல நேர்த்தி மத்தியானம் வரைக்கும் எடிட் பண்ணிட்டு பல்ல விளக்கிட்டு தண்ணியை குடிச்சு போய் எடிட் பண்றான், ஏன்பா இப்படி, அவனும் பாவம் தானே பண்றாங்க. எனக்கு மனசே கேட்கல, நான் செவனேன்னு தான்டா போயிட்டு இருந்தேன், என்னையே ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு மேலே மறைக்காத, உண்மை நீயா சொல்லிடு. என்ன ப்ரோ கொன்றுவான், ஓடி போயிடு. அது இல்ல ப்ரோ, உங்கள்கிட்ட சொல்ல முடிச்சுட்டு கிழிச்ச நீ இப்ப முடிச்சு கொடுத்துட்டல, இப்ப கூட நீ சொல்லாம தானே மறைச்சிட்டு இருக்க. அதாவது காட்டலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். நொட்டலாம் எப்ப காட்டலாம், அடுத்த ஏதாவது ஆகி அடுத்த ஷார்ட் ஃபிலிம் யாராவது கொடுத்து அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்போ இதை கவனிச்சுக்கலாம்னா. இல்ல எனக்கு புரியல, நான் உன்னை ஏதாவது சொல்லி வைக்கணும். ஏன் கட் பண்ற, பேசு. யார் போன், மறுபடியும் போன் வருது, யாரு? கஸ்டமர் ஜியோ ரீசார்ஜ் பண்ணுங்க, ரீசார்ஜ் பண்ணல சஸ்பெண்ட் ஆகுது. இங்கே வேண்டாம், இந்தா
டைரக்டர் புது டைரக்டர். ஸ்ரீனி நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் அடிச்சிருச்சியா, அதுவும் இல்லாம எடிட்டிங் கடைசியில கிளைமேக்ஸ்ல வச்சு தூக்கி அமுக டுமுக அமால் டுமால்